ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் ஃப்ரை. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்தோட ஒரு சூப்பரான சைட் டிஷ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 5 கத்திரிக்காயை நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 பல் பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம் ரெண்டும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டும் ஓரளவுக்கு கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம தட்டி வச்சுருக்க 3 பல் பூண்டும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறி வரணும். நீங்கள் வாழைக்காய் ஃப்ரை, உருளைக்கிழங்கு ஃப்ரை, கத்திரிக்காய் ஃப்ரை இந்த மாதிரி பண்ணும்போது வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டிங்கன்னா ஃப்ரையோட டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆயிருக்கு. இப்போது நம்ம வெட்டி வச்சுருந்த கத்திரிக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது இந்த கத்திரிக்காவுக்கு தேவையான மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கான தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா கிளறி மூடி வச்சுருங்க. இந்த கத்திரிக்காய் ஒரு 5 நிமிஷம் வெந்து வரட்டும். இந்த கத்திரிக்காய் வேகிற டைமில் நம்ம இதுக்கு ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 1 ஸ்பூன் மல்லி, 3 வரமிளகாய் சேர்க்குறேன். கத்திரிக்காய் வதக்கும்போது நம்ம காரம் எதுவும் சேர்க்கல, அதனால் இந்த காரம் ஃப்ரைக்கு கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். மசாலா அரைச்சிட்டு வர கேப்பில் கத்திரிக்காய் 70% குக் ஆகிடுச்சு.
நான் இப்போது திரும்பவும் மூடி போட்டு குக் பண்ண போகிறேன். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காயில் இருக்க தண்ணி எல்லாம் இழுத்து கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடரை இதில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த பொடி கத்திரிக்காயோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. பொடி நல்லா கத்திரிக்காயோட மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடாக தயிர் சாதத்தோடையோ சாம்பார் சாதத்தோடையோ சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் எப்போவும் குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை கொடுக்குற பேரண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு பார்க்கலாம். பை பாய்.